அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இன்றைக்கு அனைவரும் ஒரு மாமனிதனை நினைவு கூற வேண்டிய நாள். தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தலைவராக எந்தவிதமான பின்னணியும் இல்லாமல் உலகத்தினுடைய தமிழர்களின் மனதெல்லாம் நினைந்து நின்றிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்களின் புகழை நினைத்து பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். உண்மையிலேயே சாமானிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கான ஆட்சியை நடத்தியவர். தனக்கென்று ஒரு வாரிசு இல்லாத பொழுதும் இந்த தமிழக மண்ணிற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்துவிட்டு சென்ற வள்ளலவர். அந்த வள்ளலை போன்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் இனிமேல் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் மக்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவருக்கு ஏற்ற வகையில் அவருக்கு இணையாக பாடலாசிரியர்கள், இசை ஞானிகள் எல்லாம் பாடல்களையும் தத்துவ வரிகளையும் சொல்லி இந்த உலகம் எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வரிகளையெல்லாம் அற்புதமாக சொல்லி மக்கள் மனதை கொள்ளையடித்த ஒரு வாய்ப்பினை அந்த சமுதாயம் புரட்சி தலைவருக்கு வழங்கியது. அதனை ஒற்றி அதனுடைய ஆட்சியும் வளர்ந்தது. இன்றைக்கு எத்தனையோ பேர், இன்றைக்கு நேற்று முளைத்த காளான் போல பல்வேறு பேர் புரட்சி தலைவரை போல ஆட்சிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதெல்லாம் காலத்தினுடைய சக்கரம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனாலும் புரட்சி தலைவருடைய வரிகள், அவர் நடித்த திரைப்படங்களில் அவர் சொல்லிய வார்த்தைகள், அவருக்காக எழுதி கொடுத்த பாடலாசிரியருடைய வரிகளையெல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிற பொழுது நெஞ்சம் பதைபதைக்கிறது. எதிர்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டுவதற்கான இவரை போன்ற தலைவர்கள் இனி யார் வருவார் என்று கேட்கிற அளவிற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு பாடல் வரியை சொல்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. அடுத்த ஒரு வரி அற்புதமான வரி. பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. அடுத்து எதிர்கால சந்ததிக்கான ஒரு வரி சொல்லுவார். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இப்படிப்பட்ட வரிகள் சொன்ன அற்புதமான தலைவருடைய நினைவு நாளில் அவர் புகழை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.